அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்று வியாபாரத்துக்கு போன இடத்துல சில நம்ம வாடிக்கையாளர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர், உங்கள் அண்ணன் ஏன் கூட்டணியே வைக்கிறதில்ல அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். சில விளக்கங்களை கொடுத்தோம். நம்ம என்னதான் விளக்கங்களை கொடுத்தாலும் அவங்க தான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுங்கிற கதையாக அவங்க அதே இடத்துல தான் நிற்கிறாங்க. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியோட செயல்பாடுகள் தெரியுது. இருந்தாலும் அவங்க கட்சிக்கு ஆதரவான மனநிலையில் அவங்க அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அதை பற்றி நம்ம ஊடகத்தில் பதிவு பண்ணுவோம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இருக்குது. சில நாம் தமிழர் கட்சி ஆதரவாளர்களுக்கே அந்த கேள்விகள் இருக்குது. அதனால தான் நம்ம பேசுகிறோம். அடிப்படையில் 2016 தேர்தல் அரசியல் களத்துக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வரும்போது அண்ணன் சொன்னது தான், திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கூட எப்போதும் கூட்டணி கிடையாது. மாற்றம்ங்கிறது வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை, அடிப்படை அரசியல் மாற்றம் அப்படிங்கிறத முன் வச்சு தான் அண்ணன் தேர்தல் களத்துக்கே வர்றாங்க. இதுவரை அண்ணன் அந்த சொல்லுலேருந்து எந்த வகையிலும் மாறல. முழுமையாக அண்ணன் எடுத்த முடிவில் தெளிவாக இதுவரையும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இப்போ கட்சி ஓரளவுக்கு வளர்ந்து வரும்போது சிலர் 8.2% வாக்குகள் வாங்கிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் தான், நீங்கள் கூட்டணி வச்சா சீட்டுகளை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இன்னைக்கு நிலைமைக்கு நாம் தமிழர் கட்சி 2016 தேர்தல் களத்தில் இருக்கோம். 2010 கட்சி ஆரம்பித்து 2016 தேர்தல் களத்தில் நம்ம இருக்கோம். இவ்வளவு நாளாக இந்த மக்களுக்கு நம்ம கொடுத்த நம்பிக்கை என்னன்னா, திமுக, அதிமுக தாண்டி இன்னொரு அரசியல் கட்சி இந்த களத்தில் இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை நம்ம விதைச்சிருக்கோம். இன்னைக்கு மாற்றம்ங்கிற பேர்ல பாஜக ஒரு தனித்த ஒரு கூட்டணி அமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா பாஜக இந்த தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது தான் உண்மை. கிட்டத்தட்ட அவங்க 5-6% வாக்குகளை தாண்டி பாஜக தமிழ்நாட்டில் இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை ஒரு வலிமையான கட்சி போல காட்டுறதுல தான் இந்த திராவிட கட்சிகள் இதுவரை வென்றுகிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அதன் முகத்திரையே கிழிக்கப்படும். பாஜகங்கிறது ஒரு புத்துயிர் அடைஞ்சிருக்க தவிர அது வளரல, அதே நிலையில தான் இருக்கு. சில ஆளுங்கட்சியில எதிர்கட்சியில இருந்த பணக்காரர்கள் போய் அந்த கட்சியில சேர்ந்திருக்காங்களே தவிர மக்கள் பெரிய அளவுல மாறல. காரணம் என்னன்னா, அந்த கட்சியோட அடிப்படை கொள்கை இந்துத்துவா கொள்கை தான். அந்த இந்துத்துவா கொள்கை தமிழர்களுக்கு எப்போதும் ஆதரவு நிலையை ஏற்படுத்தாது. ஏன்னா உளவியலாவே தமிழர்கள் அடிப்படையில சமத்துவத்தை சிந்திக்கக்கூடிய மக்கள். அதனால பாரதிய ஜனதா கட்சியால அந்த அளவுக்கு மேல வளராது. அந்த அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி ஒரு தனித்த பேராற்றலாக தமிழ்நாட்டில் வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில நாம மக்களுக்கு கொடுத்த நம்பிக்கை, தனித்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு மாற்று அரசியல் கட்சிங்கிற கொடுத்த அந்த நம்பிக்கையை நாம் தமிழர் கட்சி எப்படி உடைக்க முடியும்? அதை உடைக்கக்கூடாது. மக்கள் நம்ம மீது வச்சிருக்க நம்பிக்கையை நாம ஒரு மாற்றுங்கிற நம்பிக்கையை தான் கொடுத்துருக்கோம். சரி, கூட்டணி வைக்கலாம் அப்படின்னாலும் யாருக்கிட்ட கூட்டணி வைக்கலாம்? ஒரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணி. இது ரெண்டுமே திராவிட கட்சிகள், இது இந்துத்துவ கட்சி. இந்த மூன்றுமே நம்மளுடைய கொள்கைக்கு எதிரான கட்சிகள். ஒரு கொள்கைக்கு எதிரான கட்சிகளோட கூட்டணி வைக்கும் போது நமக்கு எந்த மாதிரியான மரியாதை கிடைக்கும் இந்த மண்ணில்? ஏன்னா இப்ப இவ்வளவு நாட்களாக 15 ஆண்டுகளாக இந்த கட்சிகளை விமர்சனம் செஞ்சுதான் இந்த நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்திருக்கு. இந்த கட்சிகளை விமர்சனம் பண்ணி தான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்து வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம கூட்டணி வச்சோம்னா அது சந்தர்ப்பவாத கூட்டணியா மாறுமா? மாறாது. அப்படி சந்தர்ப்பவாத கூட்டணியா மாறுனுச்சுன்னா, கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறுனுச்சுன்னா, ஒரு சந்தர்ப்பவாத கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறுனுச்சுன்னா, மக்கள் எந்த வகையில நம்ம மீது நம்பிக்கை வைப்பாங்க, எந்த வகையில் நமக்கு வாக்களிப்பாங்க? இன்னைக்கு அந்த கட்சிகள் வேண்டாம்னா சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி ஆதரிக்கிறாங்களே தவிர அவங்க 2ஆம் பட்சமாக தான் நம்மளை பார்க்குறாங்க. இன்னைக்கு நம்ம மக்கள் 2ஆம் பட்சமாக தான் பார்க்குறாங்க. இந்த நிலை மாறணும்னா இன்னும் அதிகப்படியான நம்பிக்கையை அவங்களுக்குள்ள உருவாக்கணும். அதுக்கு நாம தொடர்ந்து தனித்து களமாடணும். இப்போ திமுக கூட்டணி ஒரு பக்கம், அதிமுக கூட்டணி ஒரு பக்கம், பாஜக கூட்டணி ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியை 4வது இடத்திலாவது வைக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை 4வது இடத்திலாவது வைக்கிறாங்க. ஆனா நம்ம ஏதாவது ஒரு கட்சிக்குள்ள போயிட்டோம்னா எந்த இடத்துல இருக்குங்கிறதே மக்களுக்கு தெரியாம போயிடும். உண்மை அதுதான். திமுக கூட்டணின்னு எழுதுவான், அதிமுக கூட்டணின்னு எழுதுவான், பாஜக கூட்டணி எழுதுவான். நாம் தமிழர் கட்சி எதுக்குள்ள இருக்குங்கிறதே மக்களுக்கு தெரியாம போயிடும். அந்த அடிப்படையில தான் அண்ணன் மக்களுக்கு கொடுத்த வாக்கை மாறாமல் தனித்து களமாடுகிறாங்க. அதுதான் நாம் தமிழர் கட்சிக்கான பெரும் வலிமையான இடம். அதை தாண்டி நாம் தமிழர் கட்சி
கூட்டணிக்கு போறாங்கன்னா எதை அடிப்படையா வச்சு போவாங்க? கொள்கை கூட்டணி கிடையாது. சரி, தேர்தல் கூட்டணி. தேர்தல் கூட்டணின்னு வந்தா கூட அங்க எந்த கொள்கையை அவங்கள்ட்ட நம்ம கொண்டு போய் நிறுத்துறது? இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போறோம்னா எதை அடிப்படையா வச்சுக்க? நீங்க ஒரு 60 சீட்டு 100 சீட்டு கொடுங்க, இத்தனை கோடி பணம் கொடுங்க, நாங்க உங்களோட கூட்டணி வச்சுக்கிறோம்னு சொன்னா அது ஒரு சரியான அரசியல் நிலைப்பாடா? இப்ப இத்தனை அரசியல் கட்சிகளும் அதை தான் செய்யுது. அதையே நாங்க செய்யறோம்னா நாங்க எதுக்கு ஒரு மாற்றம்னு இந்த தளத்துல வந்து நிற்கும்? அப்படி நிக்காததுனாலதான் இன்னைக்கு சீமானை நம்பி 36 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திருக்காங்க. அடுத்தது அது 66 மாறலாம், 1 கோடியா கூட மாறலாம். இந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போகணுங்கிறதுக்காக தான் நாம இந்த களத்தை தொடர்ந்து தனிச்சு பயணிக்கிறோம். திமுக, அதிமுக, பாஜக இதுங்களை தாண்டி நாம தேர்தல் களத்துல செல்லும் போது நமக்கு மிகப்பெரிய சிக்கல்கள் இருக்கு. சிக்கல்கள் இருக்குன்னா அவங்க பணம் கொடுப்பாங்க, வாக்குக்கு பணம் கொடுப்பாங்க, கூட்டத்துக்கு பணம் கொடுத்து அழைச்சிட்டு போவாங்க, பிரியாணி கொடுப்பாங்க, சாராயம் கொடுப்பாங்க. இதையெல்லாம் கொடுத்து மக்களை ஒன்று திரட்டி மக்களை மூளையை மழுங்கடிச்சு அவங்களோட வாக்குகளை பெறுறாங்க. இதுக்கு நடுவுல உண்மையையும் நேர்மையையும் கருத்தியலையும் கோட்பாடுகளையும் சொல்லி வாக்குகள் சேகரிக்கிறது கடினமான விஷயம்தான். அதுல நாம் தமிழர் கட்சி உறவுகளே அதை ஒத்துக்குவாங்க. அதை தாண்டி நாம வென்றா மட்டும்தான் இது புரட்சி. இல்லைன்னா இது சாதாரண ஒரு மாற்றமா மாறி இருக்கும், ஒரு சாதாரண மாற்று தான். ஆனா இதையெல்லாம் தாண்டி நாம் தமிழர் கட்சி தனித்த அடையாளத்தோட மாறி மேலே ஏறி போனாதான் அது புரட்சியா மாறும். இப்ப மற்ற கட்சிகள் இருக்காங்க, கூட்டணி போறாங்க, கூட்டணி போய் சீட்டுகளை வாங்கிக்கிட்டு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கிக்கிட்டு போய் சட்டமன்றத்தில் உட்கார்றாங்க. என்ன அவங்களால செய்திட முடியும்? ஆளுங்கட்சியை எதிர்த்து இவங்களால எதை செய்திட முடியும்? ஒன்னையும் செய்ய முடியாது, ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. இந்த தேர்தலை கூட்டணி வச்சு போவாங்க, அடுத்த 6 மாசத்துக்கு கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த தேர்தலில் எப்படி இந்த கூட்டணியை கொண்டு போய் சேர்க்கலாம், இதுதான் இவங்களோட இலக்கா இருக்கும், இதுதான் இவங்களோட செயல்பாடா இருக்கும். கூட்டணி கட்சிகளால இந்த மண்ணில் எந்த மாற்றத்தையும் உருவாக்க முடியாது. ஆளுங்கட்சியா இருக்கிறவங்களால மட்டும்தான் எதையாவது செயல்படுத்த முடியும். கூட்டணி கட்சிகளால ஒரு ஆணையை கூட பிடிங்கி அந்தாண்ட வைக்க முடியாது. அப்புறம் எதுக்கு நாம கூட்டணி போகணும்? அண்ணன் கூட்டணி வேண்டான்னு இதுவரையும் சொன்னதே கிடையாது. எப்ப சீமான் அண்ணன் கூட்டணி வேண்டான்னு சொன்னாரு? நான் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லுவார், கூட்டணி வேண்டான்னு சொல்ல மாட்டார். என்ன காரணம் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தலைமையில ஒரு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறது தான் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி சார்ந்த கொள்கை நிலைப்பாடு. நாம் தமிழர் கட்சி தலைமையில கூட்டணி வைக்கணும்னா யார் நாம் தமிழர் கட்சி நோக்கி வருவா? எந்த அரசியல் தலைவர் நாம் தமிழர் கட்சி நோக்கி வருவா? நம்ம தமிழ்நாட்டுல திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் இதுங்களை தாண்டி இருக்கிற கட்சிகள் நாம் தமிழர் கட்சி நோக்கி கூட்டணிக்கு வரணும். வர்றதில்லை. ஏன் வர்றதில்லை அப்படின்னா ஒரு ஈகோ இருக்கு. நாம 15 வருஷத்துக்கு முன்னாடி அரசியல் மேடையில பேசிக்கிட்டு இருக்கும்போது மேடைக்கு கீழே நின்று வியந்து பார்த்துக்கிட்டு இருந்த சீமான் இன்னைக்கு நம்மை தாண்டி வளர்ந்து ஒரு உச்ச நிலையில அடைஞ்சு இருக்காரு. அவர்கிட்ட போய் நம்ம நிக்கிறதா, அவர் தலைமையை ஏத்துக்கிட்டு நம்ம போய் நிக்கிறதா அப்படிங்கிற ஒரு ஈகோ அது முக்கியமான கட்சிகளுக்கு இருக்கு. ஏன்னா அண்ணன் பயணிக்காத கட்சிகளே இல்லை. அந்த கட்சி தலைவர்கள் இன்னைக்கு அண்ணனோட தலைமையை ஏத்துக்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா உணர்றாங்க. ஆனா அது தேவையற்றதுதான். அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையுமே மதிக்கிறார். இதுவரை திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸை தாண்டி மற்ற எந்த கட்சி தலைவர்களையும் அண்ணன் ஒரு அளவுக்கு மேல விமர்சிச்சதே கிடையாது. காரணம் என்னன்னா அவங்களெல்லாம் உயர்ந்த இடத்துல அண்ணன் வச்சிருக்காரு. மதிப்பு மரியாதையோட தான் அண்ணன் பேசிட்டு இருக்காரு. இதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, நம்ம போனோம்னா நமக்கு மரியாதை கிடைக்குமா, இல்ல போனா நமக்கு நாம எப்படி அவரை போய் தலைமை ஏத்துக்கிறது, நாம் தமிழர் கட்சியை நம்ம எப்படி தலைமை ஏத்துக்கிட்டு நிற்கிறது அப்படின்னு ஒரு உணர்வு. 8% கூட, அதாவது 5% கூட ஓட்டு சதவீதம் இல்லாத பாஜக கூட இவங்க கூட்டணிக்கு போவாங்க. அதே மாதிரில அந்த பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைமை ஏத்துக்கிட்டு இவங்க கூட்டணிக்கு போவாங்க. ஆனா கூட பிறந்த அண்ணன் தம்பியா இருக்கிற அண்ணன் சீமானை ஏத்துக்கிறதுல இவங்களுக்கு சிக்கல் இருக்கு. இந்த பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள், இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சம்பந்தம் இல்லாத ஸ்டாலின் அவர்களை அவங்க தலைமை ஏத்துக்கிட்டு போறதுக்கு தயாரா இருக்காங்க. ஆனா அண்ணன் உசுரை கொடுக்குற எங்க அண்ணன் சீமான தலைமை ஏத்துக்கிறதுக்கு இவங்களுக்கு பெரிய சிக்கல் இருக்கு. ஆனால் இந்த சிக்கல் தீரும். எப்போ தீரும் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று ஒரு 20% வாக்குகளை நெருங்கி போகும்போது இந்த ஈகோலாம் உடைஞ்சி சீமானுக்கிட்ட போனா நிச்சயமா நம்ம வென்றலாம் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்போது இந்த ஈகோலாம் உடைஞ்சி
இங்க ஒரு நல்ல கூட்டணி அமையும். அதுவரை நாம் தமிழர் கட்சி தனித்து தான் போகணும், தனித்து தான் போராடணும், வேற வழி இல்லை. ஏன்னா இந்த களம் அப்படிப்பட்டது. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக இங்க தமிழ்நாட்டில் நடந்த அரசியல் என்பது மிக 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 இழிவான அரசியல். அதாவது வெளிப்படையாக அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகமா இந்த சமூகம் மாறிடுச்சு. ஊழல் பண்றானா பண்றான், ஆனா தட்டி கேட்க முடியாது. லஞ்சம் வாங்குறாங்களா வாங்குறாங்க, ஆனா தடுக்க முடியாது. எல்லாம் கண் முன்னாடியே நடக்கும். ஊழல் பண்ணுவான், லஞ்சம் வாங்குவான், வீட்டுக்கு வீடு ஓட்டுக்கு காசு கொடுப்பான். அது சட்டப்படி குற்றம். ஆனா அதையும் தடுக்க முடியாது. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட நடவடிக்கை இருக்காது. 16 கோடி ரூபாய் செலவு பண்ண கட்டப்பட்ட ஒரு பாலம் வெறும் 3 மாதங்கள்ல உடஞ்சி தரமட்டமாகி போச்சு. யாரும் போய் கேட்க முடியாது. இதுதான் இந்த அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட இந்த சமூகம். இந்த சமூகத்துக்குள்ள உண்மையையும் நேர்மையையும் பேசி, கொள்கையை பேசி, கோட்பாடுகளை பேசி, பொழுதுபோக்குகள்ல மயங்கி கிடைக்கிற இந்த மக்கள்கிட்ட கருத்தியல் பேசி அவங்களை உசுப்பேத்தி வெளியில கொண்டு வந்து அரசியல் படுத்துறதுங்கிறது மிக 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 சவாலான விடயம். இது சவாலான விடயம்னு தெரிஞ்சும் இந்த களத்தில் அண்ணன் சீமான் உறுதியாக நிற்கிறார். அண்ணனோட தம்பிகளாகிய நாங்களும் உறுதியாக நிற்கிறோம். இந்த அடிப்படையில நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரும்போது நாம வரவேற்றோம். காரணம் என்னன்னா, திமுக, அதிமுக, பாஜக, காங்கிரஸ் கூட தான் நமக்கு கூட்டணி இல்லை. அதை தாண்டி ஒரு புதிய ஆற்றலாக வரக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை நமது கட்சியில் கூட்டணியில் இணைச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் அடிப்படையா இருந்துச்சு. ஆனா அவர் வந்த உடனே திராவிடம் எங்களுடைய ஒரு கண்கள், எங்களுடைய 2 கண்கள் ஒன்று திராவிடம் அப்படின்னு சொல்லவும் ஒரு அடிப்படையான கொள்கை முரணா மாறி போச்சு. அடிப்படையான கொள்கை முரணா அது மாறும்போது நாம அதை விமர்சனம் பண்றோம், அதை நம்ம எதிர்த்து களமாடுகிறோம். இதுதான் அடிப்படையில நமக்கு இருக்கிற கூட்டணி சார்ந்த கொள்கை நிலைப்பாடு. எது எப்படி இருந்தாலும் எதிர்காலத்துல நாம் தமிழர் கட்சி தலைமையிலான ஒரு கூட்டணி அமையும். அது இந்த மண்ணின் அதிகாரத்தை வென்று முடிக்கும். நாம் தமிழர் அரசை இந்த மண்ணில் கட்டமைக்கும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.